நேர்த்தி கடனை நிறைவேற்றுறதுக்காக வந்து நானும் அக்காவும் வந்து போக போகிறோம். இதுக்கு பேர் என்ன சொல்வார்? சுடிதார். சுடிதார் 10:30 இந்த வெயில் இருக்கிறேன். வேலையா போக வேண்டியது கொஞ்சம் வேலையா போயிட்டு எல்லாருக்கும் அதான் கொஞ்சம் முதல்ல அவ்வளோ பக்தி அந்த இல்லை. சிலம்பு ஒன்று சொன்னாங்க எப்படி குழுக்கைக்குள்ள எப்படி சத்தம் கேட்குமெண்டா கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. சரி நான் அப்போ வேண்டி கொண்டு வாங்கினான். சரி வணக்கம் தமிழோடு தரணி எங்கும், இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. வேற சொல்லணுமே எந்த பேர் தெரியாது இல்லை கேஜே கஜேந்தினி அப்படியே உண்மையில வந்து கேஜேன்னு சொல்லி ஏன்னு சொல்றேன்னு சொல்லி யோசிப்பீங்க. அது அம்மாடதும் அப்பாடதும் பேர் என்ன கருணாநிதி ஜெயந்தினி என்ற பேரை தான் வந்து அது அடமொழியா முதல் வந்து கே திவா அப்படின்னு தான் எழுதுது. அதுக்கப்புறம் எனக்கு அம்மாட பேர் மட்டும் விருப்பத்தில் அதில் ஜே திக்கு வச்சப்போ கேஜே திவான்னு சொல்லி அப்படி வந்துட்டு அப்படியே வந்து கேஜே கேக்ஸ் அப்படின்னு சொல்லி போய் கொண்டு இருக்கேன். கஜேந்தினி என்ற பேரை சுருக்கம் கேஜேன்னு வரும் தானே. ஓ அப்படிதான் நிறைய பேர் கேட்குறவங்க உங்களோட பேரையா சுருக்கி வச்சுக்கேன்ட்டு. சில பேர் கேட்குறவங்க பேர் நல்லா இருக்காமண்டு என்ன இனிஷியல்ண்டு கேட்டவங்க விளக்கத்தை சொன்னாங்க. சரி ஓகே. அப்போ இன்றைக்கு காலையிலே வந்து வேட்டியும் சட்டையோடையும் அக்கா வந்து இதுக்கு பேர் என்ன சொல்வார்? சுடிதார். சுடிதாரோடையும் வந்து வெளிக்கிட்டு நிற்கிறோம். ஸ்டைலாக வெளிக்கிட்டு எங்கே போகிறோம்னு சொல்லி யோசிப்பீங்க. எங்கே போகிறோம்? நாங்கள் எங்களோட கோவிலுக்கு போகிறோம். போன வருஷம் எல்லாம் வந்து காணொளி பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது எங்களோட அது ஆரம்ப காலம் பூர்வீக கோயில்னு சொல்லலாமே கிட்டத்தட்ட. ஸோ அப்போ ஆரம்ப கட்டத்தில் வந்து அங்கே அந்த கோயில் தான் வழி வர்றது வந்து எனக்கும் அதில் ஒரு நம்பிக்கை மாதிரி. அது என்னென்னு சொல்லி தெரியலை. ஸோ யார் யாருக்கு என்னென்ன விதம் எங்கெங்கே கும்பிட்றது பிடிக்குமோ அங்கங்கே கும்பிட்டு கொள்ளலாம் தான். ஸோ அந்த வகையில் வந்து நான் அங்கே தான் கும்பிட்றேன். அப்போ போன தரம் ஒரு நேர்த்தி கடனுக்காக வந்து தீ மிதிப்பு அதெல்லாம் வந்து செய்ததுனால வந்து ஸோ இப்போ இந்த வருஷமும் இந்த காலகட்டத்தில் வந்து திருவிழாக்கள் நடந்து கொண்டு இருக்குது. திருவிழான்னு சொல்கிற தாண்டி சடங்குண்டிடுவாங்க. சடங்கு வந்து நடந்து கொண்டு இருக்கு. இன்றைக்கு நாளான இதை போது இந்த வெள்ளிக்கிழமை வந்து திரும்ப தீச்சடங்கு இருக்குது. ஸோ அப்போ இன்றைக்கு வந்து இன்னொரு நேர்த்தி கடனை நிறைவேற்றுறதுக்காக வந்து நானும் அக்காவும் வந்து போக போகிறோம். ஸோ அப்போ அம்மா எங்கடா அப்பா எங்கடான்னு சொல்லி கேட்பீங்களா? எங்கே கேட்பாங்க? அப்பா பிஸி ஆயிட்டாரு. அம்மா வந்து வரையில அது கோயிலுக்கு போயிடலான்ற ஒரு காரணத்தால் என்னென்னா அம்மா மாதத்து 6 மாதம் முடிஞ்சு இப்போதான். சில பேர் வந்து 1 வருஷத்துக்கு போக மாட்டாங்க, சில பேர் 2 வருஷத்துக்கும் போக மாட்டாங்க. அப்போ அம்மா வந்து 1 வருஷத்துக்கு பிறகு தான் போகணுமென்றதால அம்மா வரல. அப்போ என்ன போட்டோம்னு சொல்லத்தான் நான் வந்திருக்கேன். அதில் தான் நானும் அக்காவும் வந்து வெளிக்கிட்டு போகிறோம். ஸோ அப்போ இங்கேருந்து அதை எப்படி கொண்டு போகிறோம், என்ன சாமான், அதாவது என்ன நேர்த்தி கடன் தான் என்ன கொடுக்க போகிறோம்ன்றதையும் வந்து காட்ட போகிறோம். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க என்னடா இதையும் வீடியோவில் காட்டுறீங்களோன்னு சொல்லி. இல்லை உண்மையிலே வந்து இப்போ ஒரு 2-3 நாளாக வந்து தொடர்ச்சி வீடியோக்களும் எதுவும் வந்து அப்லோட் பண்ண படையில் அதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக சொல்லி யோசிங்கோ. அது என்னென்னு சொல்லி நாங்கள் அப்டேட்டில் அப்படியே போக வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் நேர்த்தி கடனுக்காக கோயிலுக்கு வந்து அந்த இதை கொடுக்க போகிறோம். யார நேர்த்தி கடன் சொல்லி பார்த்தீங்கன்னா கயநாடு நேர்த்தி கடன் இல்லை. நான் நேர்த்தி கடன் அந்த அளவுக்கு வைக்க மாட்டேன். அப்படி வச்சாலும் சொல்ல மாட்டேன். சொல்றேன். இது வந்து என்ன நேர்த்தி கடன்னா இது திவானதரம் வச்ச நேர்த்தி கடன் இல்லை. உண்மையிலே வந்து இது நேர்த்தி கடன் என்று சொல்லல. அது விருப்பப்பட்டு கொடுக்கறது ஒரு விஷயம். நேர்த்தி கடன் இல்லாம விருப்பப்பட்டு கொடுத்த விஷயம். என்னன்னு சொன்னா திரௌபதி அம்மாள் சொல்லக்குள்ள அவட போய் தான் இப்ப திருச்சடங்கு நடக்குது. திரௌபதி அம்மா கோயில்னு சொன்னா எல்லாருக்கும் பெரிய ஒரு சந்தோஷம் கொண்டாட்டம் மாதிரி எல்லாரும் சுத்தபத்தமாக இருப்பாங்க. ஆனால் சில கோயிலில் வந்து ஒரு பாட்டி வந்து கோயிலுக்கு போகிற பாட்டியாக இருந்தால் அவங்க மச்சம் எடுக்க மாட்டாங்க. இந்த திரௌபதி அம்மாள் திருந்தால் மட்டும் இந்த பழுகாமையே சுத்தபத்தமாக இருப்பாங்களோ. இப்போ எப்படி இருந்தால் இந்த மச்சம் சாப்பிட்றதை விட்டு பக்தி உருவமாக இருந்து வந்து அம்மாலாம் வழிபடுவாங்க. ஸோ அந்த வேலை எனக்கும் அதை வீட்டை முதல் வந்து அம்மாள் வழிபடுறதுன்னு கொஞ்சம் கூட. அப்போ அதுலேருந்து இப்போ எனக்கு அப்படி நாட்டமாக இப்போ ஒரு கஸ்டமரைக்குள்ளே அது வந்து அதெல்லாம் வந்து ஒரு மேஜிக் மாதிரி நடக்கும். அது எனக்கு அதெல்லாம் சந்தோஷம் மாதிரி. அது என்னன்னு சொல்லி தெரியல. ஆனால் உண்மையாக ஒரு விஷயம் சொல்லணும்னா நான் நேர்த்தி கடன் வச்சதில்லை. நான் ஒரு பக்தி உருவமாக கும்பிட்றேன். அந்த விஷயம் அது நடக்குது என்றது தான் எனக்கு விருப்பம். இப்போ இன்றைக்கு கொடுக்க போகிறவங்க வந்து ஒரு சந்தோஷத்துக்காண்டி அதை வாங்கிப்பேன். வேறு பிளான் பண்ணி நாங்கள் வேறு செய்வோம் அப்படி இப்படின்னு சொல்லி. அப்போ திடீரென்று கோயிலில் இருக்கிறவங்களோடெல்லாம் வந்து கதைச்சி அவங்களோட ஒரு முடிவெடுத்து கடைசியாக இதை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து முடிவெடுத்துனாங்க. நான் சொல்லியிருந்தேன் போன தடவை வந்து நான் நேர்த்தி கடன் வச்சு அதுக்கப்புறமா வந்து தீ பாஞ்சிருந்தேன்னு சொல்லி. உண்மையிலே எந்த வித நேர்த்தி கடனுமே இல்லை.
நேர்த்திக்கடன் வைக்காம தான் போய் தீ மிதிச்சு போன தரம் வந்து அவங்களுக்கு அது விருப்பம் வரும் நம்மளும் பாயணும் என்ற ஒரு அந்த விருப்பத்தோட தான் நிறைய பேர் பாயிறது. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அப்படின்னா நேர்த்திக்கடன் வச்சு அந்த நேர்த்திக்கடன் நிறைவேறதுக்கு பிறகு வந்து தீப்பாயணும், அப்படி இல்லைன்னா நீங்கள் சொல்கிறத வந்து பூர்த்தி செய்யணும்னு சொல்லி. ஆனால் நான் போன வருஷம் வந்து ஒரு நேர்த்திக்கடனும் இல்லை. கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. சரி நான் அப்போ வேண்டிக் கொண்டு பாஞ்சினான் இதுக்கப்புறமா வந்து தீப்பாஞ்சதுக்கப்புறமா நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி உண்மையிலே அதை தொடர்ந்து வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது. ஸோ இப்போ இந்த வருஷமும் நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு வருஷம் பாஞ்சா திரும்ப 3 வருஷம் பாயணும், திரும்ப 5 வருஷம் பாயணும்னு இருக்கு போல். ஸோ இப்போ இந்த வருஷமும் நாங்கள் தீப்பாய்வோம். நான் வந்து தீப்பாய்வேன். அதுக்கு முதல்ல வந்து இந்த நேர்த்திக்கடனை வந்து நாங்கள் நிறைவேற்ற போகிறோம் என்ன. ஸோ அப்போ வேகமாக வந்து வலிக்கிட்டு கோயிலுக்கு போகிறோம். என்னன்றது எல்லாத்தையும் வீடியோவில் தெளிவாக காட்டுறேன். ஸோ வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க. இந்த உடுப்பு அப்படி இருக்குன்னு மறக்காமல் வந்து உங்களை கருத்தை தெரியுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து நான் சேவடுக்கையில் முடி வந்து வெட்டலை. காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களோட அந்த முடி கட் பண்ணுறது வந்து எங்களோட நண்பர் தான். அவர் வந்து கதிராமல் போயிட்டார். அப்போ அவர் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறது வேற ஆகிட்ட வெட்டினா பிழைச்சிடும். அப்போ அதுக்கு கொஞ்சம் ஸ்டைலாக நாக்கள் தான். அப்புறம் அதான் வந்து கொஞ்சம் தாடி வந்த மாதிரி இன்னொன்று வேலியாக போக வேண்டியது கொஞ்சம் வேலையாக போயிட்டு எல்லாருக்கும் அதான் கொஞ்சம் இந்த டைம் இப்போ ஒரு 10:30 இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த டைம் நான் காலையில் மார்னிங் வந்து ஒரு 8 மணிலேருந்து 7:30 போக முடிஞ்சு வச்சுனாங்க. அப்போ சரி இந்த டைம் தான் சரியாக டைமிங்காக இருக்குது. ஸோ அம்மா வரல, காரணம் வந்து அம்மாண்ட இறப்புக்கு பிறகு ஒரு 6 மாதம் பிறகு தான் கோயிலுக்கு போகணுமன்ற ஒன்று இருக்குது. அண்ட் வந்து அப்பா வந்து வாரண்ட்டு சொல்லியிருந்தவர் பெங்களோட, அவர் வந்து பிஸியாக அங்கே வெளியில் போயிட்டார். அப்போ அதுலேருந்து நாங்கள் டப்புன்னு வந்து கொடுத்துட்டு வாரத்துக்கு ஏன்டா எனக்கு நாளைக்கு திரும்ப வேலைகள் நிறைய இருக்குது. அப்போ அதுக்காக வந்து நானும் அக்காவும் வந்து வெளிக்கிட்டு போகிறோம். சரி அப்படியே போவோங்க. ஓகே, இது வந்து எங்களோட பூஜை ரூம். இதை வந்து ஃபுல்லாக காட்டையில் என்னென்னு சொல்லி சொன்னால் அது அப்படியே நீட் இல்லாமல் கிடையாது பூஜை ரூம். இதுக்கப்புறமா தான் அதை ரெடி பண்ண போகிறோம். நாளைக்கு கோயில் தொடங்கினா ஒரு 2-3 நாளையாலே இது இப்போ நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான திருவிழான்னு இருக்குது. ஏன்னா எங்கள் திருவிழான்னா அந்த ஊரை சுற்றி வர சடங்கு இருக்குது. வனவாசம் போகிறோன்னு சொல்லுவாங்களா. அதாவது எங்களோட பழுதாமன்ற ஊரை ஃபுல்லாக சுற்றி சாமியை தூக்கி கொண்டு நடந்து வருவாங்க தானே. நாங்கள் வாங்கினா அந்த பொருள் அது என்னென்ற வந்து காட்டுறாங்க. அதாவது கொந்தை கோயிலில் வந்து அந்த கலையாடக்குள்ளே அதை கையில் போட்டுட்டு ஆடுவாங்க. அப்படிங்கிற பேர் வந்து சிலம்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதான் நாங்கள் வந்து இன்றைக்கி கொடுக்க போகிறோம். ஒரு ஆள் கிட்டத்தட்ட ஒரு ஆள் வந்து இப்படி 2 கையிலையும் வந்து போடும். அப்படி வந்து ஒரு 3-4 பேர் பாய்க்கக்கூடிய மாதிரி அது வாங்கியிருக்கு. காட்டுறோம். ஓகே, ரெடி ஆகிட்டு இதைத்தான் அப்படியே வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். ஓகே, இதான் வந்து நாங்கள் கொடுக்க போகிறது. நான் அவருக்கு திரும்ப ஒரு தெளிவாக இருக்க காட்டுறேன் அது என்னென்னு சொல்லி. அந்த சிலம்பு ஒன்று வந்து சொல்லுவாங்க. எப்படி குழுக்கைக்குள்ள எப்படி சத்தம் கேட்குமெண்டா, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே வந்து வரும், அதை நான் அப்டேட் பண்ணுவேன். அதாவது கலையாடுறன்னு சொல்லுவாங்க தானே கோயிலில், அந்த கலையாடைக்குள்ளே வந்து இப்படி கை 2லையும் வந்து போட்டுட்டு வந்து ஆடுவாங்க. ஸோ நான் உண்மையிலே வந்து பிளான் பண்ணியிருந்தேன். நான் வந்து இப்போ தீச்சடங்குகள் அன்றைக்கு வேறு ஏதாவது செய்வோமா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, என் தம்பி நீங்கள் நேர்த்திக்கடனுக்காக கொடுக்குறீங்களா, அதையும் வந்து பப்ளிசிட்டியாக வந்து வெளியில் காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி. உண்மையிலே இதென்ற நேர்த்திக்கடன் இல்லை, இதென்ற விருப்பம், அவ்வளோதான் சொல்லுவாங்க. இப்போ சில பேர் வந்து எங்களுக்கு ஒரு வேண்டுதல் வச்சுக்கணும், இந்த வேண்டுதல் நடந்தால் அதுக்கப்புறமா வந்து நான் ஒன்று தாரணுன்ற மாதிரி நேர்த்திக்கடன், அதுதான் நேர்த்திக்கடன் வந்து சொல்லுவாங்க. இது நேர்த்திக்கடன் இல்லை. எனக்கு உண்மையிலே எங்களோட வீட்டையோ இல்லை அப்பாவோ அப்படியே ஒன்று சொல்லி தந்ததே இல்லை. வேண்டாம் நேர்த்திக்கடன் ஒன்று வச்சு அப்படி கொடுக்கணும்னு சொல்லி. இப்போ அது வந்து லஞ்சம் கொடுக்குற மாதிரி தானே, எனக்கு இது நடந்தால் நான் இது தாரன் என்ற மாதிரி வந்து. உண்மையிலே அதில் எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. நம்ம மனசார கடவுளை கும்பிட்றோம். நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரைக்குள்ளேயோ என்ன ஒரு சந்தோஷம் வரைக்குள்ளேயோ கடவுள் நம்மளோட இருக்காருன்னு சொல்லி நம்ம வந்து நினைச்சு மனப்பூர்வம் வணங்குறோம். அது சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்குள்ள வந்து நம்மளோட சந்தோஷத்துக்காக இந்த விஷயங்கள் செய்கிறோம், அவ்வளோதான். அப்படி தானே சிம்பிளாக சொல்ல போனேன். ஜோசிக்க நான் சரியானே என்ன யோசிக்க இல்ல திவானு இவ்வளவு யோசிச்சு கதைக்கான யோசிக்க இல்லை. திவானு முதல்ல அவ்வளவு பக்தி என்று இல்லை, ஒரு அந்த வயது வந்ததுக்கு பிறகு கடும் பக்தி. அவ்வளவு பக்தி தான், அந்த அளவு பக்தி என்று இல்லை, ஓரளவு பக்தி. நிறைய மூட நம்பிக்கைகள் இல்லை. மூட நம்பிக்கை இல்லைதான். ஓ சாமி இருக்கவே இருக்கோன்ற மாதிரி எல்லாம் இருக்கின்ற மாதிரி கும்பிடுத்து போகிறோம், அவ்வளோதானே. அப்படிதானே, அவ்வளோதான். சரி, அப்போ நான் அதுக்கப்புறம் வந்து வெளிக்கிட்டு கோயிலுக்கு போகிறேன். கோயிலையும் வந்து காட்டுறோம் வந்து. அதாவது எங்கென்ன திரும்ப சொல்கிறேன், மட்டக்களப்பு பழுகாமன்ற இடத்துல இருக்கிற
திரௌபதி அம்மன் ஆலயம் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் இப்போயும் கொண்டு அதை நேரடியாக அவங்களுக்கு காட்டுறோம். என் வந்து இதை நாங்கள் அங்கே கொண்டு ஐயாட்ட ஒப்படைக்க போகிறோமே. 10:30 இந்த வெயில் இருக்கிறேன். 10:30 இந்த வெயில் இருக்கு. கடும் வெயில். இந்த காண்டாவுக்கு நடக்கிறவங்களுக்கு கடும் வெயில் சுட்டு போட்டு ஸ்கூட்டி தான் போகணும். பேட்டி எடுனா ஸ்கூட்டி தானே ஓடுறது. சரி பேட்டி எடுனா ஓகே போகிறான். கொஞ்சம் பேர் படியாக இருக்கு தூக்கம். சரி எடு. சரியா ஓகே. வளைச்சி கும்பிட்டு தான் கொடுக்கணும். வளைச்சி தான் கொடுக்கணும். வழியை வளைச்சிட்டு வந்து சரி. இன்றைக்கு வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் காட்ட போகிறேன்னு பாருங்க. அதாவது நான் 1ஆம் ஆண்டிலிருந்து 5ஆம் ஆண்டு வரைக்கும் படித்த ஸ்கூல் வந்து இதுதான். இந்த பிள்ளைகள் வந்து விளையாடுறாங்க. இப்போ இன்டர்வல் டைம் நினைக்கிறேன். ஸோ பிள்ளைகள் வந்து விளையாடுறாங்க. நாங்களும் இந்த ஸ்கூலில் தான் படிச்சினாங்க. அதாவது 1ஆம் ஆண்டிலேருந்து 5ஆம் ஆண்டு வரைக்கும். அதுக்கப்புறமா வந்து மற்ற ஸ்கூல் மாறி போயிட்டேன். ஸோ அப்போ நாங்கள் இருக்கக்குள்ளே தான் இந்த ஓவியம் எல்லாம் வந்து வரைஞ்சவங்க. அப்போ நானும் இதெல்லாம் பார்த்துட்டு பாருங்கள், இது கொஞ்சம் இதாகிட்டு. ஸோ எங்களோட பெஜ் ஞாபகம் இருக்கடா, எங்களோட பெஜ் தான், நம்மளோட பெஜ் தான் இந்த சித்திரம் எல்லாம் இருக்கிறவங்க. அப்போ அந்த டைமில் வந்து 1ஆம் ஆண்டில் 5ஆம் ஆண்டு படிக்கும் வரைக்கும் நான் கிஷோத்தில் ஒரு மிக தான் படிச்சினாங்க. ஒரு பிரலான் மட்டும் வேறு ஸ்கூலில் படித்தவன். அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து 5ஆம் தரம் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து மாறி வந்து போயிட்டாங்க. எல்லாருமே வந்து பிரிஞ்சு போயிட்டேன். இவன் வந்து அங்காளவுக்கும் படிக்க போயிட்டான். நான் திரும்ப இஞ்சாலாவுக்கும் எங்களோட ஊரில் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே வந்து போயிட்டு இதை பார்க்கல வந்து சந்தோஷமாக இருக்கு. பிள்ளைகள் வந்து போகிறாங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து எங்களோட இந்த கோயில் வந்துருக்கு. நாங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. ஞாபகம் இருக்கா? கூட்டிகிட்டு வந்து தேவாரம் படிக்க சொல்லுவாங்க. அவ்வளோ எல்லாம் வந்து இங்கே நடக்கும். கோயில் திறந்தாலே ஒரு விசேஷம் தான். கோயில் திறந்தாலே நம்மளுக்கு ஒரு விசேஷம் தான். இடத்த வந்து விளையாடுவோம். அது இப்படி இந்த கடையெல்லாம் வந்து கோயில் சடங்கு நடக்கிற டைம், அது ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா வந்து நடக்கும். ஒரு வெள்ளிக்கிழமை வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து டீ சடங்கு வந்து நடக்கும். தீப்பள்ளியம் வந்து சொல்லுவாங்க. தீப்பள்ளியம் வந்து நடக்கும். ஸோ அதான் இந்த கோயில். அப்போ அந்த திருவிழா டைம் எல்லாம், இந்த சடங்கு டைம் எல்லாம் வந்து இந்த ஸ்கூல் நடக்கக்குள்ள எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த விட்டு நாங்கள் இப்படி இதில் வருவோம். இதில் வந்து பார்த்துட்டு கிடப்போம். அதில் தீக்கட்டு எடுக்க போக்குள்ளா சரக்கண்ண ஓடுத்த வருவோம். தெய்வம் மாறதை கண்டு டக்குன்னு ஓடுவோம். பயந்துட்டு ஓடுவோம். இதுக்குள்ளாது அடுத்த அங்கே போய் பார்க்குறேன். சரி. அப்போ இதான் இப்போ நீங்கள் பகல் டைமில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நார்மலாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு விளங்கும். அது என்ன விளக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் ஈவினிங் டைமுக்கு அப்புறம் தான் சடங்கு நடக்கிறது. நைட் டைம் நம்ம வந்து நீங்களே நிற்க மாட்டீங்க இந்த இடத்துல. ஏன்னு சொல்லி சொன்னால் பயமாக இருக்குது. அவங்க தெய்வமாக கலையாடுறோன்னு சொல்லுவாங்க. அந்த கலையாடுறாங்களை பார்த்தாலே வந்து பயமாக இருக்கும். ஸோ அந்தளவு பக்திபூர்வமாக வந்து இருக்கும். ஸோ அந்த இடத்துல நான் வந்து
தீ மூட்டுவாங்க. தீ மூட்டி அந்த இடத்துல பாயிறது. நான் போன வருஷம் வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ பகலில் வந்து ஒருத்தருமே இல்லை, நைட் டைமில் வந்து ஆக்கள் வந்து வருவாங்க. இதான் எங்கள்கிட்ட கோயில். இதுக்கு வந்து ஒரு பழைய வரலாறு இருக்குன்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது நிறைய என்ன சொல்கிறோம், உண்மையிலே இங்கே வந்து வேண்டுறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நான் கூட போன வருஷம் ஒரு நேர்த்திக்கடன் வைக்கல. தீப்பாஞ்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து எனக்கு நல்ல விஷயம் நடக்கட்டும்னு வேண்டுனான். அதே மாதிரி இப்போ வரைக்கும் என் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அது என்னென்னு உங்களுக்கு நாங்கள் அப்படியே போவோம் அப்டேட்டில் சொல்லுவோம். இந்த கோயில் துறந்தாலே கட்டுப்பாடு கட்டுப்பாடு. இப்போ உண்மையிலே கிஷோ வந்து கிறிஸ்டியன். ஆனால் அவங்களோட வீட்டையும் வந்து மரக்கறி சாப்பாடுகள் தான் சமைக்கிறாங்க. அப்போ எப்படின்னு சொல்லி பாருங்க. அதான் கோயில் துறந்ததுலேருந்தே முடிய மட்டும் மரக்கறி மச்சம்ன்றதே இல்லை வந்து. அது வந்து இப்போ அதிக இந்த சோடனைகள் அப்படியான அந்த இதெல்லாம் வந்து செய்ய மாட்டாங்க. இப்படி வந்து டெக்கரேஷன் பண்ணி அது வந்து அம்மாள் கோயில். எனக்கும் அம்மாள்னு சொல்லி சொன்னால் சரியான விருப்பம். அண்ட் வந்து அது ஒரு என்ன மறந்த ஒரு பக்தி உருவம்னு சொல்லலாம் உண்மையிலே வந்து. ஸோ அதுக்காக தான் நானும் வந்து வந்தேன். இப்போ நான் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறேன், முக்கியமான ஒரு விஷயம் அட்டன் பண்ண போகிறேன்டா நான் மனசில் கடவுள் என்று நினைக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அது அம்மாவை தான் வந்து நினைச்சு கொள்கிறேன். அது ஏன்னு சொல்லி தெரியலை, வீட்டில் இருந்து சின்னல இருந்து அதை பழக்கப்படுத்திட்டாங்களோ அது அப்படி மனசில் வந்தவொன்னு தெரியலை. அப்படி வேண்டுனா உண்மையிலே நான் அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்கிற மாதிரி வந்து இருக்கும். இப்போ இந்த தெய்வத்தை தாண்டி வந்து நீங்களும் வேறு இப்போ எந்த மதமாக இருந்தாலும் சரி, அது சரியாக பக்தி உருவமாக வணங்கினா சரி, அப்படியே எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரி, ஓகே. மிச்ச விஷயத்தை வந்து காட்டுறோம். இப்போ இந்த சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கடைகள் வந்து இப்போ தான் வந்து கொண்டு வராங்க. இப்போ இன்றைக்கு கோயில் திரைங்க வந்து 3-4வது நாள் போகுது. அப்போ இனி கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வந்து அப்படியே கடைகள் வந்து வந்துடும். இந்த 2 சைடு வந்து ஃபுல்லாக கடைகள் வந்து வந்துடும். ஓகே, காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஓகே, எங்கள்கிட்ட அந்த நேர்த்திக்கடனுக்கான அந்த கலைசை வந்து கொடுத்து அதுக்கப்புறமா வந்து என்ன தந்துருக்காங்க அங்கே பூசை அம்மாளுக்கு வச்ச வாழைப்பழம் அவங்களுக்கு வச்ச இது வந்து தந்துருக்காங்க. அது ஸோ உண்மையாக வந்து இப்போ அந்த அன்னதானம் வந்து இங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்று இருக்குது. அதாவது பள்ளையமண்டு வந்து சொல்லுவாங்க. பள்ளையமண்டை இப்போ இங்கே வந்து அந்த சடங்கு நேரங்களில் வந்து தெய்வம் மாறுறதுக்குன்னு சொல்லி கலையாடுறதுக்குன்னு சொல்லி கொஞ்சம் பேர் வந்து நிற்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து தெய்வம் இருக்குன்றது தான் ஐதீகம். ஸோ அப்போ அவங்க வந்து கலையாடி முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாம் வந்து இப்போ கோயிலில் இப்போ கோயில் தொடங்கி இப்போ வெள்ளிக்கிழமை இந்த மொத்தம் 7 நாள் நினைக்கிறேன். அந்த 7 நாளும் கோயிலே வந்து தங்கி நிற்பாங்க. அவங்களுக்கு இங்கே ஒரு என்ன சொல்கிறது, அது பூர்வீகமான முறையில் வந்து சமைச்சு சாப்பாடு கொடுப்பாங்க. அதில் மஞ்சள் போட மாட்டாங்க, அப்படி நிறைய இருக்குது. அதுக்கு பேர் வந்து பள்ளையமண்டு சொல்கிறாங்க. துண்டு கட்டி எல்லாம் வாயில் துண்டு கட்டி எல்லாம் சாப்பிடன்ற மாதிரி. இப்போ சாப்பிட போகிறான்லாம் சொல்ல மாட்டாங்க, பள்ளையம் போட போகிறேன்னு தான் சொல்லுவாங்க. பள்ளையம் போடுறேன்னு சொல்லி சொன்னால் சாப்பிட்றேன். அதில் தான் இது பள்ளைய கோயில் அப்படின்ற அதையும் சொல்லுவாங்க. ஒரு கோயிலுக்கு வந்து பேர் இருக்குது. அதுக்கு அங்கெல்லாம் எனக்கு இந்த விளக்கு தெரியா கேட்காதீங்க. அப்போ அது வந்து அவங்க சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நிறைய பேரை கூப்பிட்டு இப்போ அந்த சாப்பாடு இருந்தால் மிச்சம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ இது வந்து அன்னதானம் இல்லை, இது வந்து இப்போ அம்மாட்ட சொன்னல பசிக்கு சமைச்சு இங்கே வந்த சாப்பாடு கிடைச்சி. எனக்கு பசிக்குன்றது இந்த சாப்பாடு எடுத்துக்கணும். நான் வந்து வரைக்குள்ளேயே அம்மாட்ட சொல்லி என் டயட் போல ஒன்றாலும் சரியா டைமிங்கு சாப்பிடணும். அதுலேருந்து நான் வரைக்குள்ள அம்மாட்ட சொல்லி தந்தேன்னா சாப்பாடை செய்து வைங்க ஒன்று சொல்லி. அப்போ நான் இங்கே வந்த உடனே வந்து எல்லாம் கொடுத்த முடிஞ்ச ஒரு ஐயா அவர பாடலான்னு சொன்னவர். எங்களுக்கு சாப்பாடு முடிஞ்சு நீங்கள் சாப்பிட்றதா சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னவர். அங்கே வந்து இந்த பெண்கள் போய் சாப்பிடலாம் அப்படியெல்லாம் நிறைய இருக்குது. அது அவங்கள்ட்ட ஒரு ஐதீகம். இப்போ நானும் கிஷோத்தும் போய் சாப்பிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா வந்து சாப்பிடலாம். உள்ளுக்குள்ள வந்து அதான் நான் சொன்னேன், அந்த கலையாடுற அவங்களும் அங்கே வந்து கோயிலோட அந்த ஐயாவும் தான் இருந்து சாப்பிடுவாங்க. உள்ள பூஜை இருந்தால் உள்ளே இருந்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் இருந்து சாப்பிடலாம். அப்போ அந்த வகையில் வந்து நானும் சாப்பிட்டு வந்தேன். உண்மையிலே வந்து திருப்தியான சாப்பாடு. ஸோ இதுக்கப்புறமா வந்து நாங்கள் வலிக்கிட்டு விட்ட போகிறோம். நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு எனக்கும் பெருசாக என்ன சொல்கிறேன், அந்த பூர்வீகமான வரலாறுலாம் தெரியாது. அப்படி வேணும்னு சொல்லி சொன்னால் இங்கே இருக்கிறவங்கள பிடிச்சி போட்டி எடுக்கிறேன். ஆனால் வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த நேர்த்திக்கடனை நிறைவேற்றுறதுக்காக ஸோ அப்போ அதை கொடுத்துட்டு நாங்கள் வலிக்கிட போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீட்டை போகிறோம். இது வரைக்கும் வீடியோ பார்த்து கொண்டு இருந்தேன் எல்லாருக்குமே வந்து நன்றி. இந்த கோயில் இடம் வந்து திரும்ப சொல்கிறேன், மட்டக்களப்பு மாவட்டம் பழுகாமம் திரௌபதி அம்மன் ஆலயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ வர முடிஞ்சவங்க வந்து இந்த கிழமை, அதாவது நான் இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவேன். இந்த கிழமை வந்து அதாவது 7ஆம் மாதம், அதாவது 7ஆம் மாதம் 31ஆம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை வந்து இங்கே தீச்சடங்கு வந்து நடக்கும். ஸோ அதுக்கு யாராச்சும் வர விரும்பினீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். உண்மையிலே பக்தி பூர்வமாக அதை பார்க்குறதுக்கு வந்து மெய்சிலுக்கு வந்துடுவாங்க. அப்படி வந்து இருக்கும். நானும் வந்து தீயில் இறங்குவேன். பார்த்துட்டெல்லாம் வந்து இதில் இறங்கிருக்கேன். சரி, ஓகே. நாங்கள் வந்து வெளிக்கிட போகிறோம்.